சங்கீதம் 97:1 பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூ சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிச்சு. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிடுச்சு. ஆமென். இந்த சங்கீதம் பாருங்க, இந்த 5வது வசனம் தான் எனக்கு கிடைச்ச வசனம். கர்த்தரின் பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. இப்போ தேவனுடைய பிரசன்னம்னா என்ன? கர்த்தருடைய பிரசன்னம் அப்படின்னு என்ன? இப்போ நீங்க எல்லாம் இங்க பிரசன்னமா இருக்கீங்க, நம்ம எல்லாம் இங்க பிரசன்னமா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நாம இங்க இருக்கிறோம் தானே. பிரசன்னம்னா அப்படி ஒரு சமூகம், ஒரு இருப்பு, ஒரு வருகை. அப்ப கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தினாலே ஒரு இடத்துல கர்த்தர் இருப்பாரு, தேவன் ஒரு இடத்துல இருப்பாரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கிற பர்வதம் கூட என்ன செய்யும்? அது உருகி போயிடும். அப்படி தேவனுடைய அந்த பிரசன்னம், அவருடைய சமூகம், அவருடைய வரவு, அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய காரியம் என்ன செய்ய முடியும்? அவர் ஒரு அக்கினியை போன்றவர். அவர் யாரு? பட்சிக்கிற அக்கினியை போன்றவர். அவருடைய பிரசன்னத்தினால் என்ன செய்யுமா? பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகி போயிடும். சரி, வாசிக்கிறோம். இப்ப நமக்கு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற ஒரு காரியம் ஒருவேளை எப்படி இருக்கலாம்? பர்வதம் போல இருக்கலாம். பர்வதம் என்ன? மலை, மவுண்டன், மலை. மலையில ஏறும் போதே நம்ம என்ன ஆயிடுறோம்? மலையில ஏறும் போதே டயர்ட் ஆயிடும் தானே. ஏறும் போதே நம்ம டயர்ட் ஆயிடும். மலையை நம்மளால அசைக்க முடியுமா? சொல்லுங்க, அசைக்க முடியாது. அப்படின்னு அர்த்தம் ரொம்ப வலிமையான, ரொம்ப பயங்கரமான, நம்மால மேற்கொள்ளவே முடியாத ஒரு காரியத்தை கூட தேவன் என்ன செய்ய முடியும்? தேவன் ஒன்றும் இல்லாமல் போக பண்ண முடியும். தலையில் விசுவாசிக்கிறீங்களா? தலையிலுயா பர்வதங்கள், அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்மால மேற்கொள்ள முடியாத, நம்மை பயமுறுத்துகிற, நம்மை விட வல்லமையான, நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை கூட தேவன் என்ன செய்ய முடியும்? அதை இல்லாமல் போக பண்ண முடியும். நம்புறீங்களா? தலையிலுயா பைபிள்ல இதுக்கு நிறைய சாட்சி இருக்கா இல்லையா? நிறைய சாட்சி இருக்கு. ஏசப்பாவுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய காரியம் என்ன ஆயிடும்? புஷ்ன்னு ஆயிடும் தானே. நீங்க பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சம்பவம் நமக்கு தெரியும். தானியேல் 3ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு பெரிய சூளைக்கு முன்னாடி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நிக்கிறாங்க தானே. இப்ப நீ இந்த சிலையை வணங்கணும், இந்த பொற்சிலையை வணங்கலன்னு சொன்னா உன்னை தூக்கி என்ன பண்ணுவோம்? அக்கின்ல போட்டுருவோம்னு சொல்றாங்க. இப்ப ராஜா சொல்றான். இத யார் சொல்றா? ராஜா சொல்றான். எதிரில் பெரிய தீச்சூளை இருக்குது. இந்த இடத்துல இது ஒரு பெரிய, இவங்களால மேற்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை தான். அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் அப்படி சொன்னாங்க. நடந்தது என்ன? ராஜா என்ன பண்ணாரு? ரொம்ப கோபம் வந்துச்சு ராஜாக்கு. எப்படி நான் சொல்லி நீ கேட்க மாட்டியா சொல்லி என்ன பண்ணாரு? வழக்கமா இருந்த சூடை விட 7 மடங்கு சூளையை சூடு பண்ணது தானே. சூடு பண்ணி என்ன பண்ணாங்க? இவனை கட்டி, இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க? கட்டி கொண்டு போய் எங்க போட்டாங்க? தீச்சூளையில போட்டாங்க. நடந்தது என்ன? கர்த்தருடைய பிரசன்னம் வந்தது. ஹல்லேலூயா. அந்த ராஜா சொல்றான், 3 பேரை தானே தீயில போட்டோம், 4வது ஒரு மனுஷன் உலாவின்னு இருக்கிறான், அவனை பார்த்தா தேவ தூதன் மாதிரி இருக்குது, தேவபுத்திரன் மாதிரி இருக்குது. அப்ப யாருடைய பிரசன்னம் வந்துச்சு? கர்த்தருடைய பிரசன்னம் வந்த போது பாருங்க, அவங்க அக்கினி தழல்ல, அக்கினி சுவாலை மத்தியில உலாவிக்கிட்டு இருந்தாங்க. என்ன வாசிக்கிறோம்? அக்கினிக்குள்ள உலாவிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த அக்கினியின் தன் தன்மை என்ன பண்ணிடுச்சு? இழந்து போயிடுச்சு. நம்புறீங்களா நீங்க? ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரின் பிரசன்னத்தினாலதான் அது நடந்துச்சு. நல்லா கவனிக்கணும். இது மாதிரி நிறைய நம்ம சொல்ல முடியும். ஒரு திமிர்வாதம் முடிச்சவனை இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி கொண்டு வைக்கிறாங்க. அவருக்கு முன்னாடி வந்த உடனே என்ன சொன்னாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, நீ எழுந்து நடன்னு சொன்னாரு. அவன் எழுந்து நடந்து போயிட்டே இருக்கிறான். அந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? சடன்லி சரியாயிடுச்சு. 38 வருஷமா ஒருத்தர் படுத்து கிடக்குறான். ஏசப்பா எழுப்பி போன்னு சொல்றாரு, உடனே எழுப்பி போயிட்டான். 18 வருஷமா ஒருத்தி கூனியாவே இருக்கா. ஏசப்பா கையை வைக்கிறாரு, அவள் நிமிர்ந்தான்னு வாசிக்கிறோம். மறிச்சு 4 நாள் ஆச்சு. கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்ப கல்ல திறந்தா 4 மணி சகோதரியே சொல்றா. அவர் வெளியே வான்னு சொன்ன உடனே அவன் உயிரோட வெளியே வந்தான்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப எப்பேற்பட்ட காரியமும் நம்மால இந்த செத்து 4 நாள் ஆனவனை காப்பாற்ற முடியாது, அவனுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. அவ்வளவு பெரிய பிரச்சனை அது. ஆனா அது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா.
அப்படிதானே? 38 வருஷமா ஒருத்தன் படுத்து கிடக்குறான், அவனை கொண்டு குளத்துல விட யாருமே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, நீ எழுந்து நடன்னு சொல்றாரு. அந்த சொன்ன உடனே அந்த வார்த்தைகள் என்ன வந்துச்சு, அவனுக்கு பலன் வந்து அவன் எழுந்து நடந்தான். ஹல்லேலூயா. 100 வயது ஆன ஒரு அனதே ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு பிள்ளை கொடுத்தாரு. கர்ப்பம் செத்து போன சாராள் என்ன பண்ணா, அவள் கர்ப்பம் தரித்தாள் பைபிள் சொல்லுது. அப்ப இது மாதிரி எந்த ஒரு மலை போல ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தரின் பிரசன்னத்தினாலதான் அது என்ன செய்யும், அது காணாமல் போகும். ஹல்லேலூயா. அவளால கர்ப்பம் தரிக்க முடியலங்கிற அந்த காரியம் அவகிட்ட இப்ப இல்ல. ஹல்லேலூயா. எழுந்து நடக்க முடியாதுங்கிற அந்த ஒரு பலவீனம் இப்ப அந்த பெத்தஸ்தா குளத்துல படுத்திருந்தவன்ட்ட இல்ல. ஹல்லேலூயா. அப்படியா இல்லையா சொல்லுங்க. அப்ப இது மாதிரி நிறைய நம்ம சம்பவம் சொல்ல முடியும். பைபிள்ல வந்து கர்த்தரின் பிரசன்னத்தினாலே அவர் பிரசன்னமான பர்வதங்கள் மெழுகு போல உருகி போய்விடும். ஹல்லேலூயா. ஆனால் யாருக்கு அந்த மாதிரி உருவுங்கிறதான காரியம், அதானே நம்ம சொல்லலாம். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஏசப்பா வந்தா என்ன ஆயிடும், லேசான காரியம் தான். அதானே ஏசப்பா வந்தா என்ன ஆயிடும் சொல்லுங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையும் லேசா மாறிடும். ஏதாவது ஒன்று இருக்கா சொல்லுங்க, ஏதாவது இருக்கா? ஏசப்பா வந்து கடற்கரைக்கு வராரு, போட்ல போகணும். ஆனா போட் இல்லை. அவர் என்ன பண்றாரு, அவர் தண்ணி கடல் மேல நடந்தே போயிட்டாரு. அது அவருக்கு முடியும். ஹல்லேலூயா. அப்படிதானே? அப்ப கர்த்தருடைய பிரசன்னம் அவருக்கு முன்னாடி வந்து இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒண்ணு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. இல்லவே இல்லை. முடியாது அப்படிங்கிற ஒரு காரியமே அவருக்கு இல்லை. அப்போ அவர் நம்ம கூட இருந்தாருன்னு வச்சுங்களேன், அவருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நமக்கும் அப்படிதான் இருக்கும். அப்படிதானே? இப்ப பேதுரு போறாரு, மீன் பிடிக்கிறாரு. விடிய விடிய மீன் பிடிச்சா கூட ஒரு மீன் கூட அகப்படல. இப்ப இயேசு வந்து அந்த படகுல உட்கார்றாரு. அவன் என்ன பண்றான், அந்த படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக மீன்களை பிடிச்சான்னு பைபிள் சொல்லுது. அப்போ இது முழுசும் முடியாத காரியம் அவர் வந்து உட்கார்ந்த உடனே முடிஞ்சிருச்சு. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் பிரசன்னம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில இப்போ மோசே சொன்னார் தெரியுமா, உம்முடைய பிரசன்னம் என்னோடு இல்லைன்னா என்னங்க இருந்து அனுப்பாதீங்க, உம்முடைய பிரசன்னம் இருந்தா என்ன அனுப்புங்க. அப்ப சொன்னார், என் பிரசன்னம் என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப மோசேக்கு தெரியும், அவருடைய பிரசன்னம் இல்லைன்னா, அவர் சமூகம் இல்லைன்னா என்னால யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. அவருடைய சமூகம் இல்லைன்னா, அவர் பிரசன்னம் இல்லைன்னா செங்கடல் ரெண்டா புழக்க முடியாது. அவர் சமூகம் இல்லைன்னா, பிரசன்னம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு மோசேக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம ஒரே காரியம் தாங்க, தேவனுடைய பிரசன்னம் நம் வாழ்க்கையில இருக்குதா? எப்ப வந்து தேவ பிரசன்னம் நம்ம விட்டு போகும் தெரியுமா? நீங்க வந்து தேவ பிரசன்னம் போனா ஏதாவது ஒரு அசிங்கமா ஒரு காரியத்தை நினைச்சீங்கன்னா போயிடும். யாரை பத்தியாவது கோள் சொல்லுங்க, பிரசன்னம் போயிடும். ஏதாவது ஒரு பொய் சொல்லுங்க, பிரசன்னம் போயிடும். ஏதாவது நம்ம பாவம் செய்யும் போது, ஏதாவது நம்முடைய சிந்தனையில கூட நம்ம பாவம் செஞ்சாலும் அவர் சமூகம் நம்மளை விட்டு போய்விடும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அதுதான் வந்து ஒரு முக்கியமான காரியம். என்ன பண்ணணும், அவர் நம்ம கூட இருக்கணும்னா என்ன செய்யணும், நம்ம எப்போதுமே பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கணும். இங்கே போட்டிருந்த சங்கீதத்திலே வாசிங்க, சங்கீதம் 97ல 2 வாசிங்க. மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதியும் நியாயமும் அவர் சிங்காசனத்தின் ஆதாரம். வாசி, நீதியும் நியாயமும் அவர் சிங்காசனத்தின் ஆதாரம். அவர் இருக்கணும்னு சொன்னா அங்க என்ன இருக்கணும், அங்க நீதியும் நியாயமும் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில, நம்ம இருதயத்துல, நம்முடைய சிந்தையில நீதியும் நியாயமும் இருந்தா அவர் நம்ம இடத்துல இருப்பார். அவர் பிரசன்னம் நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. அது என்ன நீதி, என்ன நியாயம் சொல்லுங்க. நம்மளா ஒரு நீதியை வச்சுக்கலாம். இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு நீதி இருக்கு, சட்டம் இருக்கு. அமெரிக்காவுக்கு ஒரு நீதி. அப்படி சொல்ல, பைபிள் சொல்லுகிற நீதி என்ன, நியாயம் என்ன சொல்லுங்க. அந்த நீதி நியாயம் நமக்கு இருந்தாதான் ஒரு சமூகம் நம்ம கூட இருக்கும். நாமளா ஒரு நியாயம் சொல்லக்கூடாது. அப்படிதானே? நாமளா ஒரு நியாயம் சொல்லுவோம், நாமளா ஒரு நீதி சொல்லுவோம். அப்படி கிடையாது. ஆனா பைபிள் என்ன, எதை நீதி சொல்லுது சொல்லுங்க. நீதி நியாயம், நீதியை கடைப்பிடிக்கதான் நியாயம், வேற ஒண்ணும் இல்லை. சரியா? அதான் நீதி நியாயம் சொல்றோம். என்ன நீதி? நீதினா ஒரு ஒண்ணும் இல்லைங்க, ஏசப்பா வந்து சிலுவையில நிறைவேற்றினதுதான் நீதி. ஹல்லேலூயா. வார்த்தை தான் நீதி, வார்த்தையில தான் நீதி இருக்குது. ஆனா வார்த்தையின்படி நாம யாரு? பாவி தானே. நம்ம யாரு சொல்லுங்க? ஆதாமுடைய சந்ததி. நாம இப்ப யாரு? பாவி. நம்மகிட்ட இப்ப என்ன இல்ல? நீதி இல்ல. இது இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்துவிட்ட என்ன இருக்குது? நீதி இருக்குது. இருக்கா இல்லையா? நீதி இருக்குது. அவர் வந்து சிலுவையில மறிக்கும் போது என்ன சொன்னா, அவரு விழாவில் குத்திட்டு அவர் நீதிமான் அப்படின்னு சொன்னான். ஒரு கல்லை என்ன சொன்னா, அவர் நீதிமான் அப்படின்னு சொன்னான். இவர் நீதிமான்னு சொன்னான். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து நீதி உள்ளவர். நீதின்னு என்ன சொல்லுங்க? சட்டம், சரியான காரியம், இதுதான் நியாயமான காரியம். இப்போ பொய் சொல்லாது இருப்பாயாக,
நல்லா இருக்கு, அது நீதி. அதுதானே. இச்சியாது இருப்பாயாக, சூப்பர், அது என்னது? நீதி. களவு செய்யாது இருப்பாயாக. அப்ப தேவனுடைய வார்த்தை எல்லாம் நீதி தான், தேவன் சொன்னதெல்லாம் நீதி தான். அப்படின்னா சரிதான், ரைட்டா இருக்கு, சரியா இருக்குது. சொன்னா கரெக்டா இருக்கும், உண்மையா இருக்கும், சரி, அதான் நீதி, வேற ஒண்ணும் இல்லை. அப்போ அந்த நம்ம கிட்ட நீதி இருக்குதா? இப்போ நம்ம கிட்ட மனுஷன் நீதி கிடையாது. மனுஷன் நீதி கிடையாது. அவன் பாவம் செஞ்சு பிசாசு பேச்சை கேட்டு, ஏவாள் பிசாசு பேச்சை கேட்டு, ஆதாம் பிசாசு பேச்சை கேட்டு, அவங்களுக்கு நம்ம பிறந்ததுனால நம்ம இப்ப என்ன கிடையாது, நம்ம அநீதியா தான் வாழ்றோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன சிந்தனை இல்லை, நமக்கு எப்போதுமே பொய் சொல்லணும்னு இருக்கு, திருடணும்னு இருக்கு, எச்சிக்கணும்னு இருக்குது. நம்ம இந்த மாதிரி என்ன செய்யறோம்? தவறான நீதியில இல்ல, அநீதியில தான் நம்ம பிரியப்படுறோம் இல்லையா? அநீதியா தான் வாழ்ந்துக்கிறோம். நீதியில என்ன சொல்லுங்க? சரியா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அப்போ நீதி, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுமா? சிலுவையில நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றிக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு தந்துட்டார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நம்மை நீதிமான் ஆக்கும்படி. ரோமர் 4ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தாராம்? நம்மை நீதிமானாக்கும்படி உயிர்த்தெழுந்தார். அப்படிதானே வாசிக்கிறோம். நம்ம நீதிமானாக்கும்படி அவர் என்ன பண்ணாரு? உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அப்போ நாம நீதிமானா, நம்ம நீதி இல்லாம இருந்தோம், நம்ம அநீதியா வாழ்ந்துட்டு இருந்தோம், அநீதியான காரியங்கள்ல பிரியப்பட்டு இருந்தோம், நம்மளால நீதி செய்ய முடியாம இருந்துச்சு. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைன்னு பைபிள். அப்போ நமக்கு நீதி உண்டாகும்படி நம்ம இயேசு என்ன பண்ணாரா? சிலுவைக்கு போய் அவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்துட்டு அவர் நீதியை நமக்கு தந்திருக்கிறார். யார் நீதியை தந்திருக்கிறாரு? அவருடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம தரிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த நீதியிலேயே நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த நீதியிலே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு ஏசப்பா எனக்கா ரத்தம் சிந்திருக்கிறாரு, ஏன்னா பொய் சொல்லாம இருக்கிறதுக்காக மறிச்சிருக்கிறாரு, சோ நான் பொய் சொல்ல மாட்டேன்ப்பா. ஏசப்பா நான் திருடாம இருக்கிறதுக்காக மறிச்சிருக்கிறாரு, நான் இனிமே திருட மாட்டேன்ப்பா, அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. நாம நம்மால பாவத்தை ஜெயிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஏசப்பா எனக்கு கிருபை செய்யுங்க, உங்க நீதி எனக்கு தாங்க. ஏன்னா நம்முடைய பைபிள் என்ன சொல்லும்? மனுஷங்க இப்ப நம்முடைய நிலைமை என்னன்னா, மனுக்குலத்தின் நிலைமை என்னன்னா, நம்மளால சொந்தமா என்ன செய்ய முடியாது? நீதி செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துடைய நீதியில தான் நம்ம வாழ முடியும். இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம நீதிமானாய் மாற்றுகிறார். அந்த ஆவியை அவர் நமக்கு தாராரு, அந்த சிந்தையை அவர் நமக்கு தாராரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை நம்ம நம்பணும். அதான் கிருபை, அதான் கிருபை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா என்ன பண்ணுங்க, நான் நம்ம காலையிலிருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நமக்கு எது முக்கியம் தெரியுமா? நான் நீதிமானா வாழ்ந்தனா இல்லையாங்கதான் முக்கியம். ஹல்லேலூயா. வேற எதுவுமே முக்கியமே கிடையாது. நான் காலையிலிருந்து, இப்போ நீங்க பைபிள்ல பாருங்க, சகரியாவுக்கு அன்னாளுக்கும் புள்ள பிறந்துச்சு. அவன் எப்படி இருந்தாங்கன்னு வாசிக்கிறோம். கத்தரிட்ட பிரமாணங்களில், கற்பனைகளில், நியமங்களில் அவங்க ஒன்றும் இல்லாம தவறாம நடந்தாங்க, அவன் நீதிமானா இருந்தான்னு பைபிள் சொல்லுது. அப்படிதானே? நீங்க கொர்நேலியை பாருங்க. கொர்நேலியுக்கு ஒரு தூதன் அனுப்பி ஏசப்பா பேசுறாரு. அவன் கொர்நேலி எப்படி இருந்தான்னு பைபிள் சொல்லுது. கொர்நேலியும் நீதிமானா இருந்தான்னு பைபிள் சொல்லுது. அப்படிதானே? யோசேப்பு பாருங்க, நீதிமானா இருந்தான்னு பைபிள் சொல்லுது. அப்போ பைபிள் சிலர் என்ன சொல்லும்? அவன் நீதிமான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானா இருந்தான் வாசிக்கிறோம். அப்ப யார் நீதியை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் நீதிமான். அப்படிதானே? எந்த நீதியை கடைபிடிக்கணும்? தேவ நீதியை நம்ம கடைபிடிக்கணும். தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நான் செய்வேன். இச்சிக்க கூடாதுன்னு இருக்காரு, இச்சிக்க மாட்டேன். பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, பொய் சொல்ல மாட்டேன். திருடக்கூடாது சொன்னாரு, திருட மாட்டேன். களவு செய்யாது இருப்பாரு, களவு செய்ய மாட்டேன். பொறாமப்படக்கூடாதுன்னு சொன்னாரு, நான் பொறாமப்பட மாட்டேன். சண்டை போடக்கூடாது சொன்னாரு, நான் சண்டை போட மாட்டேன். மன்னிக்க சொன்னாரு, நான் மன்னிப்பேன். விட்டு கொடுக்க சொன்னாரு, நான் விட்டு கொடுப்பேன். இந்த மாதிரி தேவ நீதியை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது நாம நியாயம் செய்ய ஆரம்பிச்சிடும். நீதி இருந்தா நம்ம என்ன செய்வோம்? நியாயமும் செய்வோம் தானே? நியாயமா தான் வாழ்வோம். அப்ப இந்த மாதிரி நியாயமும் நீதியும் யாரு செய்யறாங்களோ அங்க யார் இருப்பா? அங்கே தேவன் இருப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமா அங்கதான் அவருடைய சிங்காசனம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. நீதியும் நியாயமும் எங்க இருக்கு? அவர் சிங்காசனம் இருக்கிற இடத்துல இருக்குது. ஏன் மோசையோட தேவன் இருந்தாரு? அவன் என்ன பண்ணான்? அவன் நியாயமா இருக்கணும், நீதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டான். ஏன் தேவன் யோசேப்போட இருந்தாரு? ஏன் தாவீதோடு இருந்தாரு? ஏன் பைபிள்ல யாரு கூட எல்லாம் தேவன் இருந்தாருன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அவங்க எல்லாம் எதை விரும்பி இருப்பாங்க? ஒரு நீதியான வாழ்க்கையை விரும்பி இருப்பாங்க. ஒரு களவாணித்தனமான வாழ்க்கையை விரும்பல, ஒரு பெருமையான வாழ்க்கையை விரும்பல, ஒரு பகட்டான வாழ்க்கையை விரும்பல. அவங்க என்ன விரும்பினாங்க? நீதியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நான் பண்ற காரியம் யோக்கியமான காரியமா இருக்கணும். நான் அயோக்கியமான காரியம் பண்ண மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் தேவன் சொன்ன நீதியில நடப்பேன். நீதியில நான் நடப்பேன். நீதியை நான் விரும்புவேன்.
பைபிள் சொல்லுது 45ஆம் சங்கீதத்துல ஏசப்பா வந்து தேவன் ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாராம், ரொம்ப ஆனந்தமாக்கிட்டாராம். ஏன் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணாலும் தெரியுமா? பைபிள் சொல்லுது, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அங்க வாங்க அந்த சங்கீதத்தை பாருங்க, சங்கீதம் 45. அவர் ஏன் ஏசப்பாவை வந்து தேவன் வந்து ரொம்ப ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணாராம் தெரியுமா? அவர் என்ன பண்ணாராம்? 7 வசனம் வாசி, 45:7 வாசிங்க. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அப்போ வந்து நம்மள இன்னைக்கு தேவன் ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? எதை விரும்பணும்? நீதியை விரும்பணும். நம்ம நீதியை விரும்பினால ஆண்டவர். இப்போ பைபிள் படிக்கணும் நமக்கு ஏன் சந்தோஷமா இருக்கு? பைபிள் படிக்க நமக்கு ஏன் சந்தோஷமா இருக்கு? பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய நீதியை வந்து ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு தானே? நீதியான காரியத்தெல்லாம் தேவன் ஹைலைட் பண்றாரு, சில தப்பான காரியத்தெல்லாம் தேவன் கடிந்து கொள்றாரு. அப்போ நமக்கு எப்படி இருக்குது? பைபிள் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதானே? சிலருடைய வாழ்க்கையை பற்றி படித்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாவீதை குறித்து படிக்கும்போது, தானியேலை குறித்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் சந்தோஷமா இருக்கு? அவங்க நீதியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க பாருங்க. அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது? நாமளும் இந்த மாதிரி வாழணும் ஒரு ஆசை வருதா வரலையா? அப்போ இந்த மாதிரி யாரு நீதியை விரும்புவாங்களோ, தேவனுடைய வார்த்தை, நீ நல்லா பைபிள் படிச்சாலே நீதியை விரும்பிடுவீங்க. நல்லா நீங்க டெய்லி வேதத்தை நல்லா வாசிச்சு 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 அப்படின்னு நீங்க தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நீதி பிடிக்க ஆரம்பிச்சுங்க. உங்களுக்கு நீதி பிடிக்க ஆரம்பிச்சாலே என்ன செய்வீங்க? நீங்க அவர் சிங்காசனம் உங்க கூட இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல அவருடைய பிரசன்னம் வந்துடும், அவருடைய சமூகம் வந்துடும். அவருடைய சமூகம் வந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு எப்பேற்பட்ட மலையும் மெழுகாய் உருகிடும். ஹல்லேலூயா. இப்படி வாழ்றவங்க வாழ்க்கையில தான் பாருங்க பெரிய சோதனை வரும். அது என்னாயிடும்? போயிடும். ஹல்லேலூயா. சொல்லப்படுதா? பெரிய இப்போ விக்கிரகத்தை வணங்கக்கூடாது, தேவனை வந்து வணங்கணும் அப்படின்றது சட்டம், நீதி தானே? எது? விக்கிரகத்தை வணங்கக்கூடாது. அப்ப சாத்ராக் மேஷாக் தாபேத் யோசிக்கிறாங்க, ஆமாப்பா நான் இதான் நியாயம், நான் வந்து கடவுளை யெகோவா தேவனை தவிர ஒரு விக்கிரகத்தை வணங்க மாட்டேன்னு அவன் என்ன பண்றான்? உறுதியா நிக்கிறான், வைராக்கியமா நிக்கிறான். என்ன நடக்குது? ஒரு பெரிய பர்வதம் மாதிரி பிரச்சனை, பெரிய மலை போல பிரச்சனை. என்னது? ராஜா என்ன பண்றாரு? மேல அடிக்கிறாரு தானே? என்ன பண்றான்? நிறைய தம்பூர் வீணை, நிறைய சுரமண்டலம், கீழே வாத்தியம் எல்லாம் வாசிக்கிறாங்க, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்றாங்க. என்னது? இவனை தூக்கி உள்ள போடுறதுக்கு. இப்படி மியூசிக் வாசிக்கும் போது என்ன பண்ணுமா? அந்த சிலையை வணங்கிடணுமா? வணங்கலன்னு சொன்னா தீச்சுளியில போட்டுருவோம்னு சொல்றாங்க. நம்மால நீதி நியாயம் தான் அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. செத்தாலும் பரவாயில்ல, என்ன நீ கடவுளை காப்பாற்றுவாரு. ஒருவேளை காப்பாற்றலனாலும் பரவாயில்ல, நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா நீதியை விரும்புறான். அவன் எதை விரும்புறான்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நீதியை விரும்புறாங்க. என்ன நடந்துச்சு? தேவன் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா எங்கே நீதியும் நியாயமும் இருக்குமோ அங்கே அவர் பிரசன்னம் இருக்கும். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னம் எங்கே இருக்கோ அங்க பர்வதங்கள் மெழுகு போல போயிடும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் சரி, அது புஷ்ன்னு போயிடும். அது ஒண்ணுமே எல்லாம் போயிடும். அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்? தேவனுடைய நீதியை நம்ம என்ன செய்யணும்? விரும்பணும். பாருங்க, உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். யோசேப்பு பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பு தகப்பன். அவரு பாருங்க, மரியாள் வந்து கற்போதி ஆயிட்டா, இன்னும் கூடி வாழல, கற்போதி ஆயிட்டா. அவளை தள்ளியெல்லாம் நினைக்கிறான். ஆனா பைபிள் அழகா சொல்லுது, மத்தேயு சுவிசேஷத்துல அவன் நீதிமானா இருந்தபடியால். அந்த வசனத்தை பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வாங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். மத்தேயு 1:19. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை இருந்தான். அப்போ மற்றவங்களை அவமானப்படுத்துறவங்க நீதி உள்ளவங்க கிடையாது. ஹல்லேலூயா. மற்றவங்களை அவமானப்படுத்தவே, யாரையும் நான் அவமானப்படுத்தக்கூடாதுப்பா, யாரையும் நான் இன்சல்ட் பண்ண மாட்டேன், யாரையும் நான் வந்து வருத்தப்படுத்த மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? யோசேப்பு நினைக்கிறான். எங்க அவன் நிலைமை பாருங்க, பொண்டாட்டி கர்ப்பவதி ஆயிட்டா, அவன் கூடி வரும் முன்னே கர்ப்பவதி ஆயிட்டா. இப்போ வந்து இவன் அவளை பத்தி என்ன நினைக்கிறான்? வேணாம், நம்ம ஏன் இன்னொருத்தரை வந்து நம்ம அவமானப்படுத்தணும்? வேணாம், நாம வந்து தேவனுடைய பிரமாணத்தின்படி என்ன பண்ணணும்? இருக்கணும், அவளை தள்ளிடலாம், அவ்வளவுதான். எப்படி ரகசியமா தள்ள நினைக்கிறான்? ஏன் ரகசியம் நினைக்கிறான்? அவன் நீதிமானா இருந்தபடியால். அதான் நீதிமான்.
அப்போ அதனாலதான் அவன் கூட தேவன் இருந்தார். ஹல்லேலூயா, அப்படிதானே? அப்போ அவன் இயேசு கிறிஸ்து வளர்ப்பு தகப்பனா இருந்தான். ஏன்? அவன் நீதிமான். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இப்ப நம்ம நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறோம் அப்படின்னாலே அங்க என்ன வந்துருது? தேவனுடைய சிங்காசனம் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. அந்த சங்கீதத்தை இப்ப நீங்க வாங்க, உங்களுக்கு புரியும். சங்கீதம் 97:1 முதல் வாசிங்க. இப்போ கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. எப்போதும் இப்போ கர்த்தர் ராஜரிகம் பண்றாரு. நீ என்ன செய்யணுமா? நீ பூரிப்பாய் மகிழ்ச்சியா இருக்கணுமா? கர்த்தர் என்ன பண்றாருங்க? ராஜரிகம் பண்றாரு. சூரியன் என்ன பண்ணக்கூடாது? நீ அழுதுட்டு இருக்க கூடாது. ஏன்? நீ கர்த்தரை அறிஞ்சிருக்கிறல்ல. தேவன் கர்த்தர் தேவன் தெரியும்ல. அப்ப என்ன பண்ணுமா? நம்முடைய கர்த்தர் ராஜரிகம் பண்றாரு. நீ பூரிப்பா மகிழ்ந்து இருக்கணுமா? தொடர்ந்து வாசிங்க. 2 சூழ்ந்திருக்கிறது நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அவர் ராஜரிகம் பண்றாரு. ஆனா எப்படிப்பட்டவரா ராஜரிகம் பண்றாரு? நீதியும் நியாயமும் உள்ளவரா ராஜரிகம் பண்றாரு. நீ இப்ப அவருடைய நீதியை நியாயத்தை நீ விரும்புவேன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு? உன்னை பூரி பார்க்குவாரு. 3 வாசிங்க. அக்கினி அவருக்கு முன் சென்று அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. அப்ப பாருங்க, அப்போ இன்னைக்கு நம்முடைய சத்துருக்களை யாரு சுட்டரிப்பா? சொல்லுங்க. அவருடைய அக்கினி அவருக்கு முன்பதாக சென்று சுட்டரி. அதனாலதான் பர்வதங்கள் மெழுகு போல உருகுதுன்னு வாசிக்கிறோம். எப்பேற்பட்ட சத்துருவை அவர் நினைச்ச முடியும், அவரால் ஜெயிக்க முடியும். நீங்க பைபிள்ல பாருங்களேன். இப்போ எசேக்கியா ராஜாவுக்கு முன்னாடி, எசேக்கியா ராஜா காலத்துல பாருங்க, எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா சனகரிப்பு ராஜா என்ன பண்றான்? அசிரி ராஜா 1,86,000 பேரை கூட்டு வந்திருக்கிறான் யுத்தத்துல தானே. இப்போ எசேக்கியா ராஜாவுக்கு பலன் இல்ல. ஒரு சாதாரண சின்ன ராஜா, யூத ராஜா. இவனால என்ன செய்ய முடியாது? அவ்வளவு பெரிய அசிரிய படையை ஜெயிக்க முடியாது. அவன் என்ன பண்றான்? அவன் ஜெபம் பண்றான். அவன் ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு தூதனை அனுப்புறாரு. அந்த தூதன் என்ன பண்றான்? அன்னைக்கு ராத்திரி 1,86,000 பேரையுமே கொண்டு போட்டுறான். ஹல்லேலூயா. எவ்வளவு சிம்பிளா, எவ்வளவு சடியா நடக்க பாருங்க. ஒரு ஜபத்துல தேவன் கிரியை செய்யறாரு. அவங்க சத்துருக்கள் அழிஞ்சு போனாங்க. மோவாப் ராஜாவும் அம்மோன் ராஜாவும் சேயீர் மலை தேசத்தை என்ன பண்றாங்க? 3 டீம் என்ன பண்றாங்க? யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வராங்க. 3 பேர் என்ன பண்றாங்க? யுத்தத்துக்கு போறாங்க. இவங்க 3 பேரும் ஒரு ஆளுக்கு விரோதமா யோசபாத்துக்கு வராங்க. யோசபாத் என்ன செய்யறான்? கர்ப்பம் பிள்ளை பெற பலன் இல்லைன்றான். அவன் பயந்து நிற்கிறான். ஐயோ என்ன செய்யணும்? அவன் கதறான். அப்ப ஜெபம் பண்றான் தேவனுக்கு முன்னாடி. தேவன் என்ன செய்யறாரு? எப்படி பதில் கொடுக்காரு பாருங்க. அந்த 3 ராஜாக்களும் ஒருவரை ஒருவர் வெட்டி சாவுறாங்க. அந்த 3 ராஜாக்களுடைய படைகளும் சாகுது. ஹல்லேலூயா. அங்க காலமே போய் பார்த்தா எல்லாம் செத்த பிரேதங்களா கிடக்காங்க. யுத்தத்துக்கு போனா பெரிய படை வருது, தனக்கு விரோதமான பயந்துகிட்டு போனா போய் பார்த்தா எல்லாமே செத்து போனமா கிடக்குது. அவங்களுடைய கொள்ளை உடைமையெல்லாம் என்ன கொள்ளையடிக்கிறாங்க. 2 நாள் 3 நாள் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்சு பெரிய கொள்ளையா திரும்பிட்டு வராங்க. யோசிச்சு பாருங்க. தன்னை அழிப்பதற்கு 3 ராஜாக்கள் 3 படைகளோட வந்தாங்க. ஆனா போய் பார்த்தா செத்து கிடக்குறாங்க. அவங்க கொண்டு வந்த கொள்ளை உடைமை திருப்பி கொண்டு வரான். ஏன் தெரியுமா? யோசபாத் கர்த்தருக்கு பயந்தவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதி நியாயங்கள் எல்லாம் என்ன நியாயப்பிரமாணத்தை அங்கங்க வசனத்தை போதிச்சான்னு நீங்க வாசிப்பீங்க. அவனுக்கு அனுப்பி என்ன பண்ணுவான்? நியாயப்பிரமாணத்தை போதிப்பான். கர்த்தரை தேட சொல்லுவான். கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நம்புன்னு சொல்லுவான். சோ யோசபாத் ராஜா நீதி உள்ளவனா நியாயம் உள்ளவனா இருந்ததுனால கர்த்தருடைய சிங்காசனம் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட தம் சிங்காசனத்தை வச்சிருந்தாரு. சோ என்ன ஆச்சு? அவனுக்கு ஒரு 3 ராஜாக்களும் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். ஹல்லேலூயா. அப்படிதானே? அப்ப நாம என்ன செய்யணும்? நாம எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்பட. அந்த அதிகாரத்துக்கு நீங்க வாங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. யோசபாத் ராஜாவுடைய சம்பவம் நீங்க பாருங்க. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் வாங்க. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துல 1 முதல் பாருங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரிலே இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத்து பயந்து
கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவுக்கு உபவாசத்தை குறிவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆடுகிறவர். அந்த 91 சங்கீதத்தில் வாசனையில கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்முடைய எதிர்த்து நிற்கக்கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இது உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதோ உம்முடைய நாமத்திற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளினை, பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுங்கள், தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குது என்றான். நிலைமை பாத்தீங்களா? யோசபாத் என்ன சொல்றான் பாத்தீங்களா? ஏராளமான இந்த கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்ன இல்ல, பலன் இல்ல, என்ன செய்யணும்னு தெரியல. இதான் பர்வதம். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா என்ன வருது? மூன்று தேசத்து ராஜாக்கள் வராங்க, ஏராளமான கூட்டமா வராங்க. யோசபாத் போய் ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமா. இவனுக்கு சத்தியம் தெரியுது பாருங்க, நீதி தெரியுது. எப்படின்னா அவன் மோசே காலத்து சம்பவத்தை சொல்றான் பாத்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அந்த தேசத்து வழியெல்லாம் போகல, அவங்கள நாசம் பண்ணல, அவங்கள விட்டுட்டோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? எங்களுக்கு சண்டைக்கு வராங்க, இவன் நன்மைக்கு தீமை செய்யறாங்கன்னு என்ன பண்றான்? பழைய கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். பைபிள் தெரியுதா தெரியல? நம்ம யோசபாத்துக்கு தெரியுது. ஹல்லேலூயா. இப்ப ஜெபம் பண்றான், எங்களுக்கு நிற்க என்னல்ல, பலன் இல்ல, என்ன பண்ணணும்னு தெரியல. அடுத்து என்ன சொல்ல வாசிங்க, நான் விட்ட இடத்துல வாசிமா. பிரசி யூதா கோத்திரத்தார் அனைவரும் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏகேலியின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவரான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். கவனிங்க, நான் சொல்லும் வாசிங்க, கவனிங்க. இப்போ ஆண்டவர் பேசுறாரு. அவங்க சிஸ் என்னும் எங்க வராங்க? சிஸ் என்னும் மேட்டு வழியா வராங்க தானே? எங்க வர்றாங்க சொல்றாரு? சிஸ் என்னும் மேட்டு வழியா வராங்க. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க பாளையம் பெற எருவேல் என்னும் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்குல கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள் அவங்கள தானே? அவங்களை எங்க வந்துட்டு இருக்காங்க? இப்போ சிஸ்ங்கிற மேட்டில் வராங்க. எருவேல் அப்படிங்கிற வனாந்திரத்து மேட்டில் கடைசியா இருக்கிற பள்ளத்தாக்குல அந்த எருவேல் பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள் தான். நீங்கள் அவர்களே எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே எங்க சந்திப்பீங்கலாம் சொல்றான் பாருங்க தீர்க்கதரிசி. இப்ப எங்க இருக்காங்க, நாளைக்கு எங்க வருவாங்க, நீங்க எங்க போய் அவங்களை சந்திப்பீங்க அப்படின்னா சொல்லிட்டான். ஆனா இப்ப என்ன தெரியுமா சொல்றான்?
இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, கம்முன்னு இருங்க, நாளைக்கு போகலான்றான். அல்லேலூயா. எப்படி இருக்கும் யோசிங்க. யோசபாத்து பாருங்களேன், முதல்ல என்ன பண்ணான்? ரொம்ப பயந்தான். ஐயோ என்ன பண்ணணும் பயந்தான். அவன் நீதிமானா இருந்ததுனால அவன் கர்த்தரை தேடன்னு முடிவு பண்ணான். கர்த்தர் எப்படி தேடுறான்? மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாரோடுமே நிக்கிறான் தானே, எல்லாருமே கர்த்தர் முன்னாடி நிக்கிறாங்க. அப்போ தீர்க்க தரிசனம் வெளிப்பட்ட உடனே பாருங்க எப்படி சொல்றான். தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அவங்க இப்ப அங்க இருக்காங்க, ஏராளமா இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்ண, இப்ப ஒண்ணும் நாளைக்கு நீங்க சண்டைக்கு போங்க, நாளைக்கு யுத்தத்துக்கு போங்க, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவாருன்னு சொல்லலாம். அல்லேலூயா. யோசபாத்துக்கு ராத்திரி உறக்கம் வந்திருக்குமா சொல்லுங்க. ஐயோ இது எப்படி பாருங்க, இதுதாங்க பர்வதம். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் கர்த்தர் பேசினதா அல்லது சுயமா சொன்னானா அப்படிங்கிறது அந்த காலத்துல நிறைய கள்ள தீர்க்கதரிசி இருந்தாங்க தெரியுமா, இருந்தாங்க. இப்போ கள்ள தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொன்னாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அப்படியா இல்லையா? நாளைக்கு தான் தெரியும். ஆனா அது பெரிய பர்வதமா இருக்கு. 3 பர்வதங்கள் யோசபாத்துக்கு முன்னாடி நிக்குது. ஆனா பைபிள் சொல்லுது பர்வதங்கள் கர்த்தரின் பிரசன்னத்தினாலே மெழுகு போலாகும். அல்லேலூயா. இப்ப என்ன நடந்துச்சு வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்து யூதா கோத்திரத்தாரும் குடிகளும் பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமா, நிலைமை மோசம், ஆனா மகா சத்தமா ஒரு ஆராதனை நடக்குது. அல்லேலூயா. வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யோசபாத் சொல்லலாம் சண்டைக்கு போன வெயிட் பண்ணுங்க, என்ன சொல்லணும்? யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் மனிதர்களுக்கு முன்னாக நடந்து போய் துதியுங்கள், கிருபை என்றுமுள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். கவனிங்க. இப்ப பாருங்க யோசபாத் என்ன சொல்றான் பாருங்க. சண்டைக்கு போறவங்க எல்லாம் பின்னாடி போங்க, பஸ்ல முன்னாடி யார் போங்க, டீம் அனுப்புறான், பாட்டு பாடுறவங்களை முன்னாடி விடுறான். சண்டைக்கு போறவங்களை நிறுத்தி என்ன பண்றாங்க, இவனுக்கு என்னன்னா யுத்தம் உங்களுடையது அல்ல. அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய பிரசன்னம் வந்தாலே பர்வதங்கள் உருவுன்னு அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. யோசபாத் எதை நம்பல? தன் படையை நம்பல, தன் சேனையை நம்பல. அவங்க எல்லாம் சண்டை போதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. அவன் சொல்றான், இல்ல வேணாம், வெயிட் பண்ணு. அல்லேலூயா. இப்ப நான் மகத்துவத்தை துதிக்கணும், மகத்துவம் உள்ளவரை துதிக்கணும். என்ன பண்றான் அவன்? தன் பாடுற முன்னாடி இந்த லேவி புத்திரர் என்ன பண்றான்? முன்னாடி நிறுத்தி பைபிள் அடுத்து சொல்லுது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, வாசிங்க அந்த வசனம். அல்லேலூயா. பாடி துதி செய்ய தொடங்கின போது விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. எப்படியெனில் அம்மோன் புத்திரர் மலை தேசத்தா குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் உள்ள கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்க பிரேதங்களாக கண்டார்கள். இப்ப இந்த டெஸ்டினேஷன் வந்துட்டாங்க, அந்த டைரக்ஷன் வந்துட்டாங்க. வந்து பார்த்தா எப்படி இருக்குதான் டைரக்ஷனை பாக்குறாங்க. அது எப்படி இருக்கு வாசிமா? இருவரும் தப்பவில்லை. யோசபாத்தும் ஜனங்களும் அவர்களுடைய கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்கள் பிரேதங்களிலும் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது ஒருவரும் தப்பவில்லை. ஹல்லேலூயா.
25ஆம் வசனம் சொல்லுது, அது 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. ஹல்லேலூயா. 3 நாளா கொள்ளையடிக்கிறாங்க. இவங்க போனது சண்டைக்கு, ஆனா கிடைச்சது கொள்ளை. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரின் பிரசன்னம் வந்தா பர்வதங்கள் உருகதான் செய்யும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு கடன் பாரமோ வியாதியோ ஏதோ குடும்ப பிரச்சனை வந்து என்ன பண்ணும்? தேவ சமூகத்தை தேடணும். எதை தேடக்கூடாது? நம்ம நம்முடைய ராணுவ பலத்தை அதிகப்படுத்த நினைக்கூடாது. என்ன பண்ணும்? யோசபாத் என்ன பண்ணான்? கர்த்தரை துதிக்கணும் முடிவு பண்ணா பாருங்க. அங்க போய் பார்த்தா எல்லாம் செத்த பிரேதங்களாய் கண்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு வசனம் அப்படி இருக்கா இல்லையா? அங்க பாருங்க, ஒரு வசனம் பாருங்க. அந்த கை கலந்தார்கள். 24 இருக்கு பாருங்க. யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஹல்லேலூயா. எப்படி பார்த்தாங்க? அவங்கள எதிரிகளை பிரேதங்களாய் கண்டார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா சங்கீதம் 97:3 சொல்லுது, அவருக்கு முன் அக்கினி சென்று பட்சிக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சத்துருக்களை அக்கினி பட்சிக்குங்க, அதனால அவங்க மெழுகு போல உருகிடுவாங்க. அப்ப எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் யோசபாத்தை ஜெயிக்க முடியல. ஹல்லேலூயா சொல்லுங்க. யோசபாத்து ஒரு நீதிமானா இருந்தான். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனை என்ன பண்ணும்? நாம சரி பண்ணணும், சால்வ் பண்ண நினைக்கணும். நம்ம தான் சரி பண்ணலாம். நாம சரி பண்ணா கண்டிப்பா தோல்விதான். ஹல்லேலூயா. யோசபாத்து ட்ரை பண்ண இருக்கும், அவளை ஜெயிக்க. ஏன்னா அவங்க 3 பேர் வராங்க, 3 ராஜாக்கள் வராங்க, 3 ராணுவம் வருது. அதுக்கு மத்தியில் யோசபாத்து போய் சண்டை போட்டிருந்தாருன்னா கண்டிப்பா தோத்துருப்பாரு. அப்படிதானே? ஆனா இவங்களை காணாமலே இப்போ பண்ணிருப்பாரு. இவங்க முதல்ல ஏறி போயிருப்பாங்க. அவன் என்ன பண்ணான் சொன்னா பாருங்க, நிலைமை சொல்லிட்டான். ஏராளமான பேர் வராங்க, நிற்க எங்களுக்கு பலன் இல்ல, என்ன செய்யணும் தெரியல. அதான் நிலைமை. சொல்ல போனா என்ன செய்யணும்னே தெரியாத போது என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. என்ன செய்யணும் தெரியுமா? அவர் பிரசன்னத்தை தேடணும். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தை தேடணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அந்த சமூகம் என்ன பண்ணும்? உன் பர்வதங்களை தலைகளா மாத்திடும். ஹல்லேலூயா. உன் பர்வதங்களை கரைந்து பண்ணிடும். பெரிய பர்வதமா இருக்கலாம், ஆனா செருபாபேலுக்கு முன்பதாக எம்மாத்திரம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரால் அழைக்கப்பட்டவனுக்கு முன்னாடி பர்வதங்கள் எம்மாத்திரம். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன விசுவாசிக்கணும்? கர்த்தரின் பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகும். நீங்க எதை பர்வதமா நினைக்கிறீங்களோ அதை மனசில் நினைச்சீங்க. எதை பர்வதமா நினைக்கிறீங்க? இந்த காரியம் என்னால முடியாது, இந்த காரியத்தை என்னால சரி ஜெயிக்க முடியாது, இந்த காரியம் என்ன பயமுறுத்துன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் பெரிய பர்வதம். ஹல்லேலூயா. அது ஒருவேளை உங்களுக்கு வியாதியா இருக்கலாம், ஒருவேளை பினான்சியலா இருக்கலாம், ஒரு ஃபேமிலி மேட்டரா இருக்கலாம், எந்த விஷயமா பரவாயில்ல. அந்த பெரிய பர்வதம் இன்னைக்கு சமபூமியா மாறும். ஹல்லேலூயா. அது மெழுகு போல ஆயிடுமா? அது என்ன செய்யும்? மெழுகு அக்கினிக்கு முன்னாடி என்ன செய்யுது? உருகுவது போல. நீங்க பாருங்க, ஒரு அக்கினி பக்கத்துல மெழுகு கொண்டு போறோம். என்ன அந்த அக்கினிக்கு பக்கத்துல அக்கினி ரொம்ப அதிகமா சூடா இருந்தா அந்த மெழுக அக்கினி தொடர்ந்து அவசியம் இல்ல, பக்கத்துல வந்தாலே உருகிடும் தானே? அதே போலதான் தேவன் அவங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், அவர் பக்கத்துல வந்தாலே உருகிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க நம்ம என்ன பண்ணணும்? நாம தேவனுடைய பிரசன்னத்தை விரும்பணுங்க. மோசி அதை தாங்க விரும்பினாரு. பிரசன்னம் எனக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதான் விரும்பினாங்க, அவர் சமூகம் எனக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அததான் யோசபாத் விரும்புறான், சமூகம் எனக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இந்த பிரச்சனை தன்னால சரியாயிடும். அந்த பிரச்சனை தன்னால, செங்கடல் தன்னால விலகுனா. மோசையை போனா என்ன ஆகுது? மோசையை போய் கோலை நீட்டுறான், கடல் கண்டு விலகி ஓடுது. ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க? உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு போறாங்க, யோர்தான் தன்னால பிரியுது. பேதுரு வெளியில வாரான், இரும்பு கதவு தானா திறக்குது. இதெல்லாம் தேவன் செய்வாரு. நாம என்ன பண்ணக்கூடாது? நாம ரட்சிக்கப்பட்ட நாம, தேவனை அறிஞ்ச நாம என்ன பண்ணக்கூடாது? பழைய மாடல்ல போகக்கூடாது. பழைய மாடல் என்னது? பழைய மாடல் கத்தி எடுக்கணும், யுத்தம் பண்ணணும், வாள் எடுக்கணும், ஈட்டி எடுக்கணும், பழைய மாடல். ஆனா இப்ப என்ன கிடையாது? இப்ப நம்ம அந்த இதுல இல்லைங்க. இப்ப நீதியை பெற்ற பிள்ளைகள், நீதியை அறிந்த பிள்ளைகள், நீதியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், நாம் இப்ப நீதிமான ஆக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து நம்ம நீதிமானாய் மாற்றும்படி மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஈஸியா ஜெயிச்சலாம். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? நீதியை பெற்றவங்க எப்படி இருப்பாங்க? நீதியை பெற்றவங்க ரொம்ப தைரியமா இருப்பாங்க தெரியுமா? ஒருத்த நீதியை பெற்றாலே போதும். பொதுவா பாத்தீங்கன்னா உலகத்துல ஒருத்தன் தைரியமா இருக்கணும், அந்த காசு இருக்கணும். காசு தான் தைரியமா இருப்பான் தானே? உலகத்துல ஒருத்தன் தைரியமா இருக்கு என்ன வேணும்? அவனுக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும்,
உலகத்துல நிம்மதியா இருக்குன்னா அவனுக்கு என்னது நிறைய சொத்து இருக்கணும், பல காரணங்கள் இருக்குது. ஆனா கிறிஸ்துக்குள் இருக்கிறவங்க தைரியமா இருக்கிறதுக்கு அது எதுவுமே தேவையில்லை. ஹல்லேலூயா. எதுவுமே தேவையில்ல. சொல்லுங்க, புரியுதா? கிறிஸ்துக்குள் இருக்கிறவங்க நீதியை பெற்றிருந்தாலே போதும், அவங்க நிச்சயமா தைரியமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியத்தை என்ன பண்ண முடியும், அவங்களால சாதிக்க முடியும். நிச்சயமா அவங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். இன்னைக்கு நாம தேவ நீதியை பெற்றுக்கோம்ல, எப்படி நம்ம இருக்கணும் தெரியுமா? எனக்கு ஒரு வசனம் பாத்தீங்கன்னா, போன வாரத்துல பூந்தமல்லி சர்ச்சில் நான் பேசினேன். ஆக்சுவலி அதான் இன்னைக்கு நான் பேசல, அதை நான் பேசணும்னு தான் நினைச்சிருந்தேன். இந்த வசனத்தை நான் ஆக்சுவலி தியானிக்கவே இல்லை. கர்த்தரின் பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் விடிய உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பிரசன்னம் இது நமக்கு இந்த மெசேஜை பேசினா ஆமா அவர் வந்தா எல்லாம் சரியாயிடும், இது எப்படி என்ன பேசுறது, அவர் வந்தா சரியாயிடும்னு நான் யோசனை இருந்தேன். ஆனா பூந்தமல்லி சர்ச்சில் மெசேஜ் நான் தியானிச்சு வச்சிருக்கிறேன். ஏன்னா அது நிறைய வார்த்தை இருக்கு, தியானிச்சா ஈஸியா வரும். வந்துச்சு பொது மதுரவாள் சர்ச்சுக்கு தான் நல்லா தியானிச்சுட்டு இருப்பேன், பூந்தமல்லி சர்ச்சுக்கு தான் டைம் இருக்காது. ஆனா இதுக்கு எனக்கு வரல. ஆனா வார்த்தையை மாற்றக்கூடாதுன்னு நான் மாத்தல. ஹல்லேலூயா. மாற்றக்கூடாதுன்னு தான் நான் பேசினுக்கிறேன், கவனியா. ஆனா ஒரு வார்த்தை எனக்கு கிராஸ் பண்ண வேணும்னு தெரியுமா? 1 சாமுவேல் 26:8 தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. பாசிங்க அதை தெரியும், புதுமல்லி சர்ச்சில் உபவாசத்தில் பேசினல. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக குத்தட்டுமா? ஹல்லேலூயா. ஒரே குத்தா குத்தி கொண்டுடுவோம் சத்துருவ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படின்னா இப்படிதான் இருப்பாங்க, 2 மனசா இருக்க மாட்டாங்க, ஒரே மனசா, ஒரே குத்தா நான் குத்திடுவேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது என்ன சொல்றாரு? வேணாம் குத்தாத. ஏன் குத்தாத? அவன் அபிஷேகம் பெற்றவன், அதனால குத்தாத அப்படின்னு சொல்லிடுவான். பாருங்க, பைபிள்ல நீங்க பாப்பீங்க, நியாயாதிபதிகள் ஒரு 3ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் இருப்பான், ஏகூத்து. யாரும் பேர் அது? ஏகூத்து சொல்லு. அந்த ஏகூத்து வாசிக்க வேண்டாம். மோவாபு ராஜாக்கள் அவங்க இப்ப சேவிச்சிட்டு இருக்காங்க. இஸ்ரவேல் யாரை சேவிக்கிறாங்க? மோவாபு ராஜாவை எக்லோனை சேவிக்கிறாங்க. எக்லோன் ராஜா எக்லோன் ராஜா என்ன பண்றான்? 18 வருஷமா ஒடுக்கிறான். யார ஒடுக்கிறான்? இஸ்ரவேல் ஜனத்தை ஒடுக்கிட்டு இருக்கான். இப்ப பாருங்க, என்ன பண்றான்? ஒடுக்கிறான். ஏகூத் என்ன பண்றான்? ஒரு நியாயாதிபதியா என்ன பண்றான்? அவன் எக்லோனை சந்திக்க போறான். சந்திக்க போயிட்டு என்ன பண்றான்? காணிக்கெல்லாம் கொடுக்குறான். காணிக்கெல்லாம் கொடுத்து ஜனங்கள் நிறைய பேர் வராங்க, காணிக்கை கொண்டு கொடுக்குறாங்க. காணிக்கை கொடுத்த உடனே ஜனங்கள் அனுப்பிடுறான். ஜனங்கள் அனுப்பிட்டு என்ன பண்றான்? எக்லோன்ட்ட பேசுவான். நான் உங்ககிட்ட பேச வேண்டிய தேவ வார்த்தை ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவான். எளிமை நிற்பான். உடனே நம்மளால என்ன பண்ணுவான்? ஒரே குத்தா வயிற்றுல குத்திடுவான். தானே ஒரே குத்தா குத்துனா பைபிள் சொல்லுது 80 வருஷம் தேசத்தில் அமைதல் இருந்துச்சான். ஹல்லேலூயா. அப்ப சத்ரு நம்ம சத்ரு வீழ்த்தினாதான் வாழ்க்கை என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. அல்லது தாவீதுக்கு சவுல் இளைப்பாறுதல் கொடுக்கல, பாத்தீங்களா? ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணான். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, ஆனா இன்னைக்கு பாருங்க, நாம அப்படிலாம் குத்த வேண்டாம். பழைய ஏற்பாடு என்ன செய்ய வேண்டி இருந்துச்சு? அப்படி குத்தி தான் 80 வருஷம் இளைப்பாறுதலை கொண்டு வர வேண்டியிருந்துச்சு. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல என்னாகும் 25ஆம் அதிகாரத்துல மோவாபியரோட இஸ்ரவேல் ஜனங்கள் உபச்சாரம் பண்ணிடுவாங்க. அதனால கர்த்தர் வாதை வந்துடும். வாதை 24,000 பேர் செத்துருவாங்கன்னு அங்க இருக்கும். என்னாமதுல பினேகாஸ் என்ன பண்ணுவான்? எளிமை போய் ஒரு ஈட்டி எடுத்து என்ன பண்ணுவான்? ஈட்டி எடுத்து அவங்க உபச்சாரம் பண்றதுல கருமிங்கிற ஒரு பெண்ணை கூட்டு போனோம் இல்லையா, அங்க போய் உபச்சாரம் பண்றது அதுல ஒரு 2 பேரும் குத்தி கொண்டுருவான். அப்ப என்ன வரும்? அப்ப வாதை நின்றுடும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் வைராக்கியத்தின். அப்ப பழைய ஏற்பாடுல அப்படிதான் குத்தி தான் சமாதானம் தானே. எண்ணாகமத்துல பாருங்க, ஒருத்தனை குத்தி தான் சமாதானம் வந்துச்சு. ஹல்லேலூயா. நியாயாதிபதியில பாருங்க, ஒரு குத்தி தான் சமாதானம் வந்துச்சு. யாகேல் பாருங்க, அவனை சிசராவை மண்டே உடைச்சுதான் சமாதானம் வந்துச்சு. அப்படிதானே? இப்படிதான் படிக்கிறோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ற நமக்கு என்ன அறிவு இருக்குன்னு தெரியுமா? தேவ பிரசன்னத்தினால கூட விடுதலை கிடைக்கும். இல்லையா? சொல்லப்போனா இந்த விடுதலை எல்லாம் பெருசா இருக்கும். இல்லையா? அதெல்லாம் கொஞ்ச காலம் தான். அவன் குத்து 80 வருஷத்துக்கு அப்புறம் பிரச்சனை வந்துச்சு. யாகேல் குத்துன பிறகும் பிரச்சனை வந்துச்சு. எலியாஸ் பினேகாசு குத்துன பிறகும் சந்ததி நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஏலி சபிக்கப்பட்டு போயிட்டான். அதானே சந்ததி. அந்த குத்து கொடுத்த ஆசீர்வாதத்தை விட பிரசனம் கொடுத்த ஆசீர்வாதம் பெருசு. ஹல்லேலூயா.
சோ நம்ம என்ன பண்ணணும்? தேவ பிரசன்னத்தை தான் நம்ம விரும்பணும். பாருங்க, அன்னைக்கு குத்திக்கிட்டு இருந்த அந்த காலத்துலதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் எல்லாம் குத்தல. அவங்க சும்மா நின்னாங்க. நீங்க சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வேண்டி யுத்தம் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா என்ன பண்றான்? ஜெபம் பண்றான். அவன் சண்டைக்கே போல. எசேக்கியா ராஜா சண்டைக்கு போறதுக்கு ஆளும் கிடையாது. அவங்க 1,86,000 பேர் இருக்காங்க. இவன் சண்டைக்கு போறதுக்கு ஆளு கிடையாது. அதானே? என்னாச்சு? இவ்வளவு பேர் இருக்காங்க, விட சண்டை போட முடியாது. என்னாச்சு? கர்த்தருடைய பிரசன்னம் வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியம் என்ன தெரியுமா? எது? தாவீது கோலியாத்தை ஜெயிச்சதை விட பெரிய காரியம் தெரியுமா? பிரசன்னத்துல ஜெயிக்கிறது அதை விட பெருசு. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துல நம்ம நின்னு வச்சுங்க. இப்போ நீங்க பாருங்க, 18 வருஷமா ஒருத்திக்கு பிரச்சனை. 18 வருஷமா பிரச்சனை. அவ தேவாலயம் போறா, கர்த்தர் ஆராதிக்கிறா, ஆனா ஜெபிக்கிறா, கர்த்தர் ஆராதிக்கிறா, விடுதலை கிடைக்கல. ஆனா ஒரு நாள் இயேசு அங்கே வந்தார். ஹல்லேலூயா. அவர் சமூகம், அவருடைய பிரச்சனை வந்துச்சு பாருங்க. அவர் அவள் மேல் கைகளை வைத்தார். அவள் நிமிர்ந்தாள். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பார்வை போதும். ஆண்டவருடைய ஒரே பார்வை போதுங்க. ஒரே ஒரு வார்த்தை போதுங்க. ஒரே ஒரு தொடுதல் போதும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மலைகள் சமபூமியா மாறிடும். ஹல்லேலூயா. பெரிய பர்வதம் மெழுகு போல உருகிடும். அதை நீங்க விசுவாசிங்க. ஹல்லேலூயா. விசுவாசிங்க. ஹல்லேலூயா. பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. 38 வருஷமா ஒருத்தர் படுத்து கிடக்குறான். 38 வருஷமா தூக்கி கொண்டு கடல்ல குளத்திலோட யாருமே இல்ல. அவனுக்கு யாருமே இல்ல. பெரிய பர்வதம். அவன் பாருங்க, அந்த பெதஸ்தா குளத்துல போனா மட்டும்தான் விடுதலை. அவர் விடுதலை கிடையாது. அவனை எல்லாரும் கைவிட்டாங்க. சொந்த பந்தம் யாருமே, நண்பர்கள் யாருமே இல்ல. 38 வருஷமா யாருமே இல்லாம கிடக்குறான். ஆரம்பத்துல வந்திருக்கலாம், தூக்கி விட்டு ட்ரை பண்ணிருக்கலாம். இப்ப நாள் ஆக 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 அவனுக்கு வியாதியை பார்த்து எல்லாம் ஓடி போயிட்டாங்க. யாருமே இல்ல. அவன் வாழ்க்கையில விடுதலை அடையணுமா? அது பெரிய பர்வதம். ஹல்லேலூயா. முடியாத காரியம். ஹல்லேலூயா. ஒரு நாள் இயேசு அங்கே வந்தார். அதானே? அவர் என்ன பண்ணாரு? நீ சுகம் பெற விரும்புகிறாயா? அவள் தான் கேட்டாரு. ஹல்லேலூயா. அவன் சொன்னா, என்ன கொண்டு விட யாருமே இல்லைன்னா, அதை பத்தி நான் கேட்கலடா, விரும்புறியா? ஹல்லேலூயா. தூதன் வருவான், என்ன தூக்கி விட ஆள் இல்ல, தூதனை விடுறா, நான் வந்துடுகிறேன். ஹல்லேலூயா. நான் தூதனை விட பெரியவர். ஹல்லேலூயா. அவர் வந்த உடனே என்ன நடந்துச்சு பாருங்க. உடனே எழுந்து நடந்து வீட்டுக்கு போனான். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? இதை நினைக்கணும். என் வாழ்க்கையில தேவ பிரசன்னம் என்ன பண்ணும்? ஹல்லேலூயா. எது நமக்கு பிரச்சனையா பிரசன்னமா? யோசிச்சு பாருங்க. பிரச்சனை எல்லாம் பிரச்சனை வந்தா போயிடும். ஹல்லேலூயா. பிரச்சனமே இல்லாதவனுக்குதான் பிரச்சனை. அப்படியே இல்லையா? யோசிக்கிறீங்க, யாருக்கு பிரச்சனை? பிரச்சனமே இல்லைன்னா பிரச்சனை தான். ஒரே பிரச்சனை பிரச்சனையா இருக்குவாங்க. என்ன செய்யணும்? அவர் சமூகம் பிரச்சனை வந்தா என்ன போயிடும்? பிரச்சனை போயிடும். ஹல்லேலூயா. பிரச்சனை பெருசா இருந்தா பிரச்சனை புஷ்னு போயிடும். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யும்? பெரிய பிரச்சனை, எனக்கு பெரிய வியாதி, பெரிய சோதனை, பயப்படாத. பிரச்சனை பெருசா இருந்தா போதும். ஹல்லேலூயா. அவருடைய ஒரே ஒரு பிரச்சனை போதுங்க. அவர் நின்றால். ஹல்லேலூயா. பேதர் விடிய விடிய மீன் பிடிக்கிறான். மீனே வரல. எல்லா மீனும் எங்க ஒளிஞ்சிருச்சு, வரவே மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அவர் கலிலேயா கடல்ல நிக்கிறாரு. எல்லா மீனும் வந்துருச்சு. ஹல்லேலூயா. எல்லா மீனும் வந்துருச்சு பாருங்க. அதான் பிரசன்னம். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னம் இருந்தா போதும். உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா போதும். ஹல்லேலூயா. ஈசா கூட தேவன் இருந்தாராம். அவன் மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவன் மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. நீங்க பைபிள்ல பாருங்க, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஹல்லேலூயா. அப்போ அவரை விரும்புறீங்களா? அவர் பிரசன்னத்தை விரும்புறீங்களா? பாருங்க, உங்க வாழ்க்கையில பிசாசு நடுங்குவான். ஐயோ வேணாம். அவன் வந்தா பிரசன்னத்தோட வந்துருவான். சிலர் பிரச்சனையோட இருப்பாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப பாரு பிரச்சனையே இருக்காங்க. ரொம்ப தேவை. யாருக்கு தேவை? பிசாசு பிரச்சனை பண்ணுவான். ஆனா என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் விட்டுருங்க, சும்மா இருங்க, அதை விட்டுருங்க. எல்லா பிரச்சனையும் நீங்க மறந்துருங்க. இப்ப என்ன பண்ணுங்க? தேவ பிரசன்னத்தை தேடுங்க. நல்லா கர்த்தர் வாயை திறந்து நீங்க பாடுங்களேன். வாயை திறந்து பாடணும். வசனத்தை வாயில சொல்லணும். பைபிளை எடுத்து படிங்க. நல்ல பலன் இருந்தா முழங்காலே படிங்க. கையை உயர்த்தி கர்த்தரை பாடுங்க, துதிங்க. அவர் சமூகம் இறங்கி வந்துச்சுன்னு வைங்களேன். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னம் வந்தா போதும். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னம் வந்தா போதும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு விசை. ஹல்லேலூயா. இயேசு வந்தார் பாருங்க. பைபிள் சொல்லுது,
6000 பிசாசு பிடிச்ச ஒருத்தன் கல்லுல இருக்கிறான், வஸ்திரம் தரிக்கல, கல்லுகளால உடம்பு கீறிக்கிறான். அவனை சங்கிலி வச்சு கட்டினா கூட கட்ட முடியல, அவிழ்த்துறான். அவன் வந்து கூக்குரலிடுறான், அந்த வழியா யாருமே போக முடியல. அப்பேற்பட்ட மனுஷன் அவன் வாழ்க்கையில பர்வதம் எப்படி பாருங்க. அவன் வந்து ஒரு இருளில் இருக்கிறான், பிசாசுக்குள்ள இருக்கிறான். இப்ப பாருங்க, இயேசு அந்த வழியா வந்தார். ஹல்லேலூயா. வந்தாரா வரலையா? வந்தாரு. வந்து உடனே பாருங்க, இயேசு வர்றாரு, அவன் புத்தி தெளிகிறான். ஹல்லேலூயா. வஸ்திரம் தரிக்கிறான் பாருங்க. அந்த பிரசன்னமே அவனை மாத்துது பாருங்க. அப்ப நமக்கு தெரியணும், ஆண்டவரே வாங்கப்பா, நீங்க உணரணும், அந்த ஃபீல் பண்ணணும். ஏசப்பா இப்ப வர்றாரு, என்ன தொடர்றாரு, நீங்க என் கூட இருக்கிறாருங்க உணர்வு நமக்கு வரணுங்க. இந்த பிரசனம் அதிகமாச்சுன்னா பிரச்சனை போயிடும். ஹல்லேலூயா. பிரசனம் இல்லையா பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. யாருக்கு பிரச்சனை? பிரசனம் இல்லைன்னா பிரச்சனை. பிரசனம் வந்தா பிரச்சனை கிடையாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு என்ன வேணும்? பிரசன்னம் வேண்டும். ஹல்லேலூயா. பாட்டு பாடினா மட்டும் போதாது, தேவா பிரசனம் தாருமின்னு பாட்டு வந்தாச்சும். ஆனா பிரசனம் என்ன தெரியுமா? அவர் சமூகம் தாங்க பிரசனம். அவரோடு வாழ்றதான் பிரசனம். வார்த்தையை தியானிக்கிறதான் பிரசனம். அவரை நினைக்கிறீங்களா, அதுதான் பிரசனம். ஹல்லேலூயா. அந்த பிரசனம் யோசபாத் என்ன படிச்சு பாத்தீங்களா? அவன் 3 நாளாய் கொள்ளையிட்டானா, அந்த கொள்ளை அவ்வளவு திரளா இருந்துச்சான். ஹல்லேலூயா. வந்து சண்டை போட ஆளை தேடினா யாருமே இல்ல. யாரா சண்டைக்கு இருந்தாங்களா? யாருமே இல்ல. பாருங்க, வந்து பாக்குறான், செத்த பிரேதங்களாய் கண்டான். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு வந்தவன் செத்து போனான் பாருங்க. அவன் உறிந்து போட்ட சண்டை போட்டு உறிஞ்சு போட்ட வெள்ளி பொண்ணு என்னது அவங்களுடைய கொள்ளைகளை பாக்குறான். 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அதுக்கப்புறம் பெராக்காவில கூடி கர்த்தரை அவங்க ஆராதிப்பாங்க. ஹல்லேலூயா. ஆரம்பத்திலேயும் யுத்தத்துக்கு வரும்போது ஒரு ஆராதனை, முடிஞ்சவும் ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் யோசபாத்துக்கு வந்தது போல வரும். ஹல்லேலூயா. வந்தது போல வரும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தானியேல் 3ஆம் அதிகாரம் வாங்க, நமக்கு நல்லா தெரிஞ்சாலும் பைபிள் எடுத்து பார்த்தாதான் பிரசன்னம் வரும். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றான் பாருங்க. ராஜா 14:3-14 பாருங்க. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாள விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். அப்படி சொல்றான். நல்லது. எது நல்லது? வணங்கினா நல்லது. அவங்க என்ன சொல்றாங்க? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அங்க பாருங்க, இந்த வார்த்தை கவனிச்சிங்களா? என்ன சொல்றான் தெரியுமா? இங்க பாரு, நான் வந்து வணங்க மாட்டேன், உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். நான் வந்து இதெல்லாம் வணங்க மாட்டேன். நீ வந்து என்ன தூக்கில போட்டாலும் வணங்க மாட்டேன். என் கடவுள் என்னை காப்பாத்தலனாலும் பரவாயில்ல, நான் வணங்க மாட்டேன். ஹல்லேலூயா. இது எனக்கு அவசியமே இல்லைன்றான். நான் வந்து இந்த மாதிரி வணங்க எனக்கு அவசியமே இல்லை. சொல்ல போனா இவன் வந்து வணங்கினா காப்பாத்திடுவான். வணங்கினா அவனை தீச்சுள்ள போட மாட்டான். அதானே? வணங்கினா என்ன செய்வாங்க? தீச்சுள்ள போட மாட்டாங்க. ஆனா இவங்க 3 பேர் என்ன சொல்றாங்க? பரவாயில்ல, நாங்க வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா. அப்படி கடவுள் எங்களை காப்பாத்திடுவாரு. உம்ம கைக்கும் காப்பாற்ற முடியும், அக்கினிக்கும் காப்பாற்ற முடியும். ஒருவேளை அவர் காப்பாற்றவே இல்லைன்னா கூட. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தாங்க தேவனை ரொம்ப பிடிச்சி, தேவனுக்கு ரொம்ப அவர் உடனே இறங்கி வந்துட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் அவர் ரொம்ப மகிழ்ந்திருப்பார். என்னன்னா, இதான் பிரசன்னம் பாருங்க. பிரசன்னத்தை கொண்டு வர வார்த்தை அதெல்லாம். அவர்களை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் நீர் நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம் என்று உமக்கு தெரிந்திருக்க கடவுது. ஹல்லேலூயா. தெரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா.
நான் வணங்க மாட்டேன் தெரிஞ்சுக்கடான்றான். ஹல்லேலூயா. உடனே ராஜா கோவம் வந்துருச்சு. என்ன பண்ணான்? வழக்கமான என்ன பண்ண அடுத்து வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடுங்கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சாதாரண சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? அவங்கள கட்டுறதுக்கு யார் வந்தா? அவங்க ராணுவத்திலேயே பலசாலி வந்தாங்களாம். ஹல்லேலூயா. அவங்க கட்டுறாங்க. அவங்க தலையில இருக்கிற பாகை களத்துல பாருங்க. ராஜாவுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? பொதுவா சாதாரண ஒரு மக்கள் என்ன பண்ணணும்? அந்த பாகையெல்லாம் களத்தணும்ல. அவங்க களத்துல பாருங்க. அவங்க களத்தாம நின்று பேசியிருந்துருக்கான். அவனும் பயங்கரமா கோவம் வந்திருக்கும். என்னாச்சு? அவங்க ட்ரெஸ்ஸோட சேர்த்து கட்டி என்ன பண்ணாச்சான்? உள்ள போட்டாச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு? அங்க உள்ள போட்டா வாசிங்க. கடுமையா இருந்தபடினாலும் மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று யார கொன்னுச்சு பாருங்க. யார கொன்னுச்சு? பிரசன்னம் இல்லாதவன் செத்துட்டான். ஹல்லேலூயா. பிரசன்னம் அவனுக்கு இல்ல. அவன் என்னது? அவன் செத்துட்டான். அப்புறம் வாசிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். எங்க உலாவுறாங்க? அக்கினியின் நடுவிலே உலாவுகிறார்கள். ஹல்லேலூயா. கட்டுண்டவனா விழுந்தாங்கன்னு வாசிப்பீங்க. உள்ள விழுந்தவங்க இப்ப என்ன பண்றாங்க? 3 பேரா விழுந்தவங்க 4 பேரா உலாவுறாங்க. ஹல்லேலூயா. இப்ப ராஜா என்ன பண்றாரு? அவர் பிரமித்து அங்க பக்கத்துல போயிட்டு உன்னதமான வாசிங்க. அப்புறம் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையில் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமா ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். பாருங்க, ஏற்கனவே உயர்த்தலாம் இருக்காங்க. அவங்க ஒரு சொப்பனத்தை பார்க்கும் போது ஜெபிச்சாங்களா, அப்பவே இவங்களை தேசத்துல உயர்வு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரசன்னம் இன்னும் உயர்த்திச்சு. ஹல்லேலூயா. கவனிச்சிங்களா? தேவ பிரசன்னம் நம்ம உயர்த்தும். ஹல்லேலூயா. யோசபாத் ராஜாவுக்கு யுத்தத்துல ஜெயிச்ச பிறகு கொள்ள கிடைச்சதுனால உயர்வா தாழ்வா? உயர்வு. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்மை கொன்று போடாது, உயர்த்தும். ஹல்லேலூயா. ஆனா தேவ பிரசன்னம் இல்லாத இடத்துல பாருங்க, அவங்க பக்கத்துல போய் செத்துட்டாங்க. அதே சூளைக்கு பக்கத்துல ராஜா எப்ப போறாரு? பிரசன்னம் வந்த பிறகு போறாரு. ஹல்லேலூயா.
அப்ப ராஜா சொல்ல, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப நாம் இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, தேவனுடைய நீதி நியாயம் அதான் முக்கியம் நமக்கு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில, சபை வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் எனக்கு சொன்ன நீதி நியாயம் என்ன, அதை நான் கைக்கொள்வேன். ஹல்லேலூயா. அதை நான் விரும்புவேன். நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா அங்கே அவருடைய சிங்காசனம் இருக்கும், அங்கே அவருடைய பிரசன்னம் இருக்கும். அப்போ உங்களுடைய எல்லா பிரச்சனையும் பெரிய பர்வதம் மாதிரி இருந்தா கூட அது மெழுகு போல் ஆகிவிடும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பிரசன்னத்தினாலதான் அப்படி ஆகும். எல்லா முழங்கால் படிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு, பிரியமான தெய்வச்சனமே, கர்த்தரின் பிரசன்னத்தினாலதான் பிரச்சனை மாறும். விசுவாசிங்க. கர்த்தரின் பிரசன்னத்தினாலதான் வியாதி மாறும். கர்த்தரின் பிரசன்னத்தினாலதான் பாவம் மாறும், பாவ சிந்தனைகள் மாறும். கர்த்தரின் பிரசன்னம் வந்தாதான். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சு உயிர் தெழுந்ததே உன்னோடு அவர் வாசம் பண்ணும்படிதான், அவர் நம்மோடு கூட வாழும்படிதாங்க. நம்ம நீதிமானாய் மாற்றி நம்மோடு வாசம் பண்றாரு. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவராய் இப்ப வாசம் பண்றாரு. அவருடைய சமூகம் நம்மோடு இருக்கு. நீங்க விசுவாசிங்க, அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிறார் ஆண்டவர். சோய வாழ்க்கையில அவர் பிரசன்னம் என்ன பண்ணு நான் பார்க்க போறேன். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னத்தை நான் அனுசரிப்பேன், நான் விரும்ப போறேன். அவர் பிரசன்னத்துல நீங்க நல்லா வாழுங்க, கர்த்தரை துதிங்க, அதையே நீங்க யோசிச்சுட்டு இருங்க. ஹல்லேலூயா. அந்த பிரசன்னம் பாருங்க, இன்றைக்கு பர்வதங்களை உருக பண்ணும். ஹல்லேலூயா. மெழுகு எப்படி உருகுமோ அதே போல பர்வதங்கள் உருகுமா, மலைகள் உருகுமா. மலைகளை உருக பண்ணுகிற பிரசன்னம், பெரிய பர்வதங்களை உருக பண்ணுகிற பிரசன்னம். ஹல்லேலூயா. அவர் சர்வ பூமியின் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ பூமியின் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் நீதி அவருக்கு முன்னாக சென்று அவர் அடிச்சுவட்ல நம்ம நிறுத்துகிறது. ஹல்லேலூயா. ஓ மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ராஜரீகம் பண்ணுகிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இது உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தரை ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாங்கள் வாழும்படி எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. சமூகத்தை விட்டு விலகாதிருக்க கிருபை செய்யுங்கப்பா. தொடர்ந்து கர்த்தரை ஆசீர்வதிங்க. தேவன் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.